வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9 அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறாங்க. செம்ம ட்விஸ்ட் இல்லை, ட்விஸ்ட்டு உங்களுக்கு இல்லை, எனக்கு தான் செம்ம ட்விஸ்ட்டு. இந்த சீசனாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் இல்லைனாலும் பண்ணிடணும், ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வச்சுட்டாங்க ட்விஸ்ட்டு. 6ஆம் தேதி பிரதர் மேரேஜ் அப்படிங்கிறதுனால 5ஆம் தேதி இந்த லான்ச் எபிசோடே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. 2 நாளும் ஸ்கிப் ஆகலாம், இல்லைன்னா 5ஆம் தேதி வந்துட்டு 6ஆம் தேதி ஸ்கிப் ஆகலாம். அது போக போக தான் தெரியும். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு எனக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாகவே வந்து இந்தந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல செய்திகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சில சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில சைட்ஸை மட்டும் நம்பலாம், சில ஐடிஸை நம்பலாம், அங்கேருந்து லீக் பண்ணுவாங்கள்ல, அதில் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும். அந்த வகையில் ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் 1-2 வேணால் மிஸ் ஆகலாம், மற்றபடி மேக்ஸிமம் இது சரியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டு, அதில் சொல்லப்பட்ட நபர்கள், அவங்கள தேடி போய் பார்க்கும்போது நமக்கு தோணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் தேவா சார். இவர் நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல மெலடி நல்லா பண்ணுவார், குத்து சாங்கு சொல்லவே வேணாம். நல்ல பீக்கில் போயிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டார். ஏன் இது எல்லாருக்குமே நடக்கிறது தான், ஆனால் இவருக்கு ரொம்ப முன்னாடியே நடந்துருச்சு அப்படின்னு தான் தோணுது. சாம் சிஎஸ், சாய் அபயங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரை கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்குல்ல ஆல்ரெடி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு படமும் வெளியே வராத ஒருத்தர், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைனப், எல்லாமே பெரிய படங்கள். இந்த பக்கம் சாம் சிஎஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹிட் படங்கள் இருக்கிறாரு. படம் பண்ணிட்டு போயிடல, ஹிட் படங்களில் முக்கியமான மியூசிக்லாம் கொடுத்தவர் அவருக்கு அவ்வளோ லைனப் கிடையாது. ஆனால் இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா அப்படி பூம் பண்ணுறாங்க, புதுசாக வர்ற ஒருத்தரை. பாலிட்டிக்ஸ் இல்லை பிஆர் ஒர்க் போகுது. பிஆர்னா அதுவும் நம்ம பிக் பாஸில் சொல்லவே வேணாம்ல, இந்த முறையும் பிஆர் ஒர்க் ஹெவியாக இருக்கும். சீசன் முடிஞ்சதோட நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட் சீசன்லலாம் பண்ணதெல்லாம் ரொம்ப அலப்பறையாக இருந்தது. கொஞ்சமும் தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத, எதுவுமே இல்லாத மேல் மாடி காலியான ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து அப்படியே ஊதுன்னு ஊதிட்டு இருந்தானுங்கள. அது பெரிய பிஆர் ஒர்க்கு. அந்த மாதிரி இந்த முறையும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு முறை அவுட் ஆகிட்டா விட்டுருவாங்களா என்ன? இவங்களுக்கு தான் சீசன் 6ல் வந்து நடந்துருச்சு இல்லை, ஸோ அதனால் தொடர்ந்து அதை பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் கரெக்டாக இந்த டைம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு மாதம் முன்னாடி இருக்கலாம். அப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டீமில் எல்லாருமே வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் டீம் போயிட்டு அவர் மீட் பண்ணிட்டுலாம் வந்துட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் கடைசியில் மூவ் ஆகலை. அவருடைய ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து கலக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். எதுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பார்த்துட்டு அப்பயே கேட்டிருந்தேன். அப்போ எங்கள் சீனியர் சொல்லிட்டு இருந்தார், அவர் நேர்லேயே அப்படி தான்ப்பா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், பாசிட்டிவாக நடக்கும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவருக்கு ஆள் மனசில் பதிய வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால் சொல்லிட்டு இருக்கிறாரு. கரெக்டு தான், கோபிநாத் கூட ஒரு இடத்துல கலாச்சிருப்பார்ல, பாசிட்டிவ் வார்த்தை அதில் என்ன இருக்குது எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்போது, டேய் லூஸ் மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு, வார்த்தையில் பவர் இருக்குது தெரியுதா அப்படின்னு வரல அந்த பையன் முகம் சுருங்குனதும். ஸோ அந்த மாதிரி இருக்குதான். அதுக்காக அதை சொல்லிக்கிட்டே இருந்தால், அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி வெளியே வர முடியும்? அப்போவே வந்து டீம் மீட் பண்ணும்போதே அவர் சொன்னதாக வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது, ஆனால் அடுத்து மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராஜெக்டும் நான் சொன்ன ப்ராஜெக்டும் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய தடைகள். ஸோ அதனால் பிக் பாஸ்குள்ளே வந்து தன்னை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரா சார் அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? அதுவும் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இங்கே வந்து என்ன பண்ணிட முடியும்? எப்போவுமே இருக்கிற சுச்சுவேஷனுக்கெல்லாம் மியூசிக்காக போட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சக்தின்னு ஒருத்தர் வந்து ட்ரிகர் சக்தி பயங்கரமாக வச்சு செய்யப்பட்டார்ல, கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் தான் இவரும் வருவாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ ஒரு படம் முடிக்கிறாங்க, அதோடைய ப்ரமோஷன் வேலை, அடுத்தடுத்து இன்டர்வியூ கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இவர் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாரு இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸா அக்கா வனிதக்கா ஒரு படம் பண்ணாங்கல்ல, வனிதக்கா ஜோவிகா அக்கா இவங்க படம் பண்ணாங்கன்னா அது இவர் தான் மியூசிக்கு. அதோட இன்டர்வியூவில் வந்து உட்காரும்போது எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவர் வந்து புலம்புறாரு லிட்ரலாக, ஆனால் அவங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது
வனிதக்கா, ஜோவிகக்கா, அந்த பக்கம் ராபர்ட் மாஸ்டர், 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் கரெக்ஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. 3த்தையும் உடனே பண்ணி 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 அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பாவம் இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு, நிஜமாவே சொல்கிறேன். ஆனால் அவனு யோசிச்சிங்களா? ஆமாம் இல்லை, இவர் எதுக்கு பிக் பாஸ்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, யோசிச்சு பார்த்தா அக்கா இருக்கிறாங்கல்ல, வனிதக்கா. ஸோ வனிதக்கா தான் சொன்னாங்களோ பிக் பாஸ்குள்ளே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் போல இருக்கு. அக்காவை மீட் பண்ணதுனால தான் இந்த ஐடியா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாரு, இவருடைய கேரக்டரை காட்டி இங்கே வாய்ப்பு வந்துட போதா? ஒரு பர்ஃபார்மராக வராங்க, இல்லை தனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் ஓரியன்டாக வர்றவங்களுக்கு ஓகே அது. பட் இங்கே வந்து இவர் ஒரு மியூசிக் ரைட்டர் வந்து என்ன பண்ணுற போகிறாரு? எனக்கு இது பாசிட்டிவாக அவருக்கு அமையும் அப்படின்லாம் எனக்கு தோணலை. நிஜமாவே எனக்கு திரும்ப சக்தி தான் ஞாபகம் வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ராஜவேலு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேபிஒய் ராஜவேலுவா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் யூடியூப் பார்க்கும்போது அட்டா இவரா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னும் கேபிஒய் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த சதீஷ் ராஜவேலு 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்கிரிப்ட் செமையாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக சிவகார்த்திகேயன் வந்த எபிசோடு இருக்கும், ஃபினாலே அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு ஸ்டேஜ் ஷோ, அதில் வந்து கவுண்டர் போட்டு காமெடி பண்ணிட்டு போயிடலாம். பட் அதில் வந்து ஒரு இடத்துல எல்லாருமே செட்டையே அமைதியாக்குறது இருக்குல்ல, எமோஷ்னல் மூமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை பண்ணி அதுக்கப்புறமும் அதை ட்விஸ்ட் பண்ணி சிரிக்க வச்சு எடுத்துகிட்டு போன விதம் இருக்குல்ல, என் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. சதீஷ் பார்த்தீங்கன்னா இதே போல தான். இப்போ ராஜவேலு வந்தால் வெளியே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்கிரிப்டிங், அவரோட ஸ்கிரிப்டில் சதீஷ் ராஜவேலு 2 பேருடைய பங்கும் தான் இருந்திருக்கும். 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சதீஷ் இதே போல் பிக் பாஸ்க்கு வரும்போது ஸ்பான்டினியஸாக அடிக்கிறதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிற ஒரு ஆள் தான் சதீஷ். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். அவரை வந்து வச்சு செஞ்சாங்க, ஏதாவது பண்ணு, வந்ததுக்கு ஏதாவது பண்ணு பண்ணு பண்ணுன்னு. என்ன பண்ண முடியும்? அங்கே வந்து ஸ்கிரிப்டன்னா யோசித்து எழுதிடலாம், ரிஹர்சல் பண்ணி பர்ஃபார்மும் பண்ணிடலாம். இங்கே என்ன பண்ண முடியும்? அவரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தாருங்க, வந்து கவுண்டர்லாம் போட்டு பார்த்தாரு. யூஸ்வலாக விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஷோலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டை, செலிப்ரிட்டிஸை, இல்லை பெருசாக வரணும் அப்படி சொல்லிட்டு கனவோட லட்சியத்தோடு போராடிட்டு இருக்கிற அந்த ஆக்டர்ஸை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு வாருன்னு வாருவாங்க, கலாச்சி தள்ளுவாங்க. ஏன் நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துருக்குறோம், ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டத்தின் போதும் அதை ஹெவியாகவே பண்ணுவாங்க. அந்த மாதிரி மொமெண்ட்ல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பிக் பாஸ்னா அதோட ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. இல்லை மற்ற ஷோக்களில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது காமெடி தானே, கவுண்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உள்ளுக்குள்ளே கோபம் இருந்தாலும், சிலர் முகத்தில் அது அப்பட்டமாக தெரிஞ்சாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க பெருசாக. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வாடுற மாதிரி காமெடி பண்ண முடியாது இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு முறை சதீஷ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட் வந்து சும்மா அதையே ட்ரிகர் பண்ணி பேசி 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 அவரை காண்டாகிட்டாங்க. இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டாரு அவர். ஸோ அந்த மாதிரியான நிலைமை தான் இங்கே வரும். இங்கே வெளியே ஷோவில் பண்ணுற விஷயங்கள்லாம், அந்த காமெடியெல்லாம் அங்கே பண்ண முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதை மற்ற கண்டஸ்டன்ஸ் விரும்பவும் மாட்டாங்க, மற்றவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ சதீஷ்க்கு என்ன பிரச்சனை வந்து என்னவா அவர் சைலண்ட் ஆனாரோ அதே போல் இவரும் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக இவர் அப்படி தான் ஆவார் நம்ம சொல்ல, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 50-50 அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் தான் நான் இவரை இப்போதைக்கு வைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அகமட் மீரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர். நம்மால் யூடியூபர் இல்லை அவரும். இவர் வந்து சீசன் 6 அப்படின்னு நினைக்கிறேன், அப்போவே உள்ளே வந்து சில யூடியூபர்ஸ்லாம் உள்ளே போயிருந்தாங்க. அப்படி இவர் உள்ளே போனால் அப்படியே அடுத்த சீசனில் வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ வந்திருக்கிறார், அப்படி உள்ளே போகிறாரு. இவர் எப்படி சூப்பராக பண்ணுவாரா யூடியூபரில், சக யூடியூபரில்? அப்போ நம்ம அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. இது ஒரு 1ஆம் நம்பர் டுபாகோர் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். நேரடி பழக்கம் இல்லைனாலும் சில பேர் பேசும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ட்ரெண்டு என்ன போதோ, நிறைய பேர் என்ன பேசுகிறாங்களோ, எது பேசினா நிறைய பேர் ஏற்றுப்பாங்களோ அடிக்க மாட்டாங்களோ அதை பேசிட்டு அப்படி போயிடுறது. அது ஒரிஜினல் கருத்தெல்லாம் இருக்காது, அது அப்பட்டமாக தெரியும் அவங்க பேசுகிற அந்த மொழியிலேயே. இவருடைய வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா இவர் அதிகமாக மாதிரி காட்டிப்பார், பேசுவார், மற்றவங்களை விமர்சனம் பண்ணுவார், அப்படியே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி காட்டிப்பார். ஆனால் ஒரிஜினலாக அப்படி கிடையாது. இவர் ஏற்கனவே ஒரு ஸ்கேமில், அதான் ஒரு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதை
காசு வாங்கிட்டு ப்ரமோட் பண்ணி, அது பார்த்த உடனே தெரியுது அது பக்கா ஃபேக்கு டுபாகோர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரமோட் பண்ணி காசு வாங்கி வந்தவர் தான் தலைவர். அப்போவே நடுவில் ஒரு முறை சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ ஒரு பேசிக்காகவே இவருடைய தாட்ஸ்லாம் இவர் எப்படி பேசுகிறாரோ விமர்சனம் பண்ணுறாரோ அந்த மாதிரி இருந்திருந்தா நிச்சயமாக அந்த ஆப்பை வந்து அவர் ப்ரமோட் பண்ணியிருக்க மாட்டார், அந்த ஸ்கேம்குள்ளே போய் சிக்கிருக்க மாட்டார். அதில் போய் சிக்கிறாரு அப்படின்னா அப்போ இவர் பேசுகிறதெல்லாம் உண்மை இல்லை. ஸோ ரெட்ட வேஷம். ஸோ கண்டிப்பாக இந்த பீஸ் வந்து அடி வாங்க போகுது. உள்ளே வந்து வெளியே வச்சு செய்ய போகிறாங்க. கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதெல்லாம் அப்பட்டமாக பொய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடும். அடி நம்மள் தான். ஸோ கண்டிப்பாக இது நம்ம வச்சு செய்யப்பட வேண்டிய லிஸ்ட்டில் வரப்போகிற பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. அடுத்து பார்த்திங்கன்னா மயில்சாமி சார் இருக்கார்ல, அவருடைய சன் யுவன் மயில்சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமே. மயில்சாமி சாரை பிடிக்கும் நமக்கு, அவர் பேச்சும் பிடிக்கும். அதாவது படத்துக்குள்ளே இல்லாமல் வெளியே பேசுவார்ல, அந்த மாதிரியான பேச்சுகளும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாகவும் இருக்கும், நேர்மை இருக்கும். சரி, இவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஆள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்ஸ்டா பக்கம் போனால் ஒரு வீடியோ ஒன்று மாட்டிச்சு பாருங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சில பேர் தான் வந்து பேக்ரவுண்டில் ஒரு சாங்கை போட்டு தலைமுடியை கோதி விடுறது, திரும்பி பார்க்குறது, திரும்பி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இவரும் அதை பண்ணுறாரு. அதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஒரு வீடியோவில் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஷியம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வாய்ஸை போட்டு அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. அப்படி ஐயோ ஃபிட்டாக இருக்கிறா. அப்படி டாஸ்க்லாம் விளையாடுவார், ஓகே. மற்றபடி லவ் கண்டென்ட்டும் ட்ரை பண்ணலாம், அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிற அந்த ஏரியா பக்கம் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப பிற்போக்குத்தனமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது. இவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு பரவாயில்ல, ஒரு ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேஜ் செக் பண்ணதுக்கப்புறமா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு தான் இப்போதைக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த குக் வித் கோமாளியில் வந்துட்டு இருக்கிற உமர் அப்படிங்கிற அந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி சொல்கிறாங்க, வராரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இவரை பார்க்கும் போதெல்லாம், நம்ம அந்த ஷோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணதில்லை, சின்ன சின்ன கிளிப் பார்த்துருக்குறேன். இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சுனிதாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. சுனிதாவுடைய மேல் வெர்ஷன் மாதிரி தான் இருக்கிறாரு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்தாங்க. சுனிதா 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 அப்படின்ட்டு இருந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனிதா 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 போச்சு சுனிதா, இந்த மொக்க கவிதையாது அந்த மாதிரி சொல்லி கடுப்பு ஏற்றுனதை தவிர பெருசாக எதுவும் பண்ணல. கோபம் வந்து ஒரு இடத்துல கத்துனாங்கல்ல சாச்சனா கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட அதே தான். இங்கே வந்து ஷோவில் வந்து ஓப்பனாக பேசி சிரித்து என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது பாருங்களேன். சுனிதா பார்க்குற மாதிரியே இருக்குது, எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ இவரும் அதே போல் ஆரம்பத்தில் சில நாட்கள், ஒரு வாரம் 2 வாரம் அப்படி வரலாம், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து ஜனனி அசோக் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டை சொல்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் தேடி போய் பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியல. ஃபுல்லாக ப்ரமோஷன் வீடியோஸ் தான் இருக்குது. இதில் யூடியூப் லிங்க் ஒன்று இருந்தது. சரி, அதை கிளிக் பண்ணி அங்கேயாச்சும் ஏதாவது பேசியிருக்கிறாங்களா, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கேயும் ஃபுல்லாக ப்ரமோஷன்ஸ் தான் இருக்குது. அதை தாண்டி ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் இவங்களுடைய சீரியல் மேக்கிங் 2-3 கிளிப் பார்த்தோம். ஸோ எல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது சும்மா ஒரு கிளாமர் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்கள்ல, அந்த கேட்டகரியில் தான் வராங்களோ அப்படின்னு தான் இப்போதைக்கு தோணுது. எப்படி பார்த்தோன்னே சொல்கிற முடியும் அப்படின்னா, அவங்க பேசல, பேசினா தான் தெரியும். நம்ம நினைக்கிறதுக்கு நேர்மாறாக கூட இருக்கலாம், ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், இதுவரை காட்டாமல் இருந்திருக்கலாம். பார்ப்போமே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது தேடி பார்த்ததில் நமக்கு புரியுறது, ஃபினாலே வீக் வரையும் கூட வரலாம், ஆனால் பாசிட்டிவ் சைடு இருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நேஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை சொன்னாங்க. இவங்க யாருன்னா சீரியல் ஆர்டிஸ்ட். லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்ல, விஷாலுடைய ஃப்ரெண்டா சிஸ்டரா வந்து உள்ளே வந்து சிறப்பா இல்லைப்பா நீ பண்ண தப்புப்பா அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்கல்ல. ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறாங்கல்ல, சின்ன பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரில் அப்படின்லாம் நினச்சோம், பேசியிருக்கிறோம் நம்ம அப்போ. ஆனால் நடுவில் வந்து சில ட்ரோல் வீடியோஸ்லாம் பல ட்ரோல் வீடியோஸில் சிக்கியிருந்தாங்க. இவங்க சீரியலில் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸை எடுத்து வச்சு செஞ்சுருந்தாங்க. அது அவங்க என்னையா பண்ணுவாங்க,
அந்த கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பண்ணதுக்கு அந்த டீமை தான் சொல்லணும். ஆனால் சிக்கினது இவங்க தான். அதில் அவங்களுடைய டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் வச்சு கலாச்சி விட்டுருந்தாங்க. டான்ஸ் எல்லாருமே ஆடணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா தான் ஆடுறாங்க, ட்ரையாவது பண்ணுறாங்கல்ல. அதை கொஞ்சம் மேக்கிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த டீமை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. அது வச்சு செஞ்சுட்டு அதை பாராட்டுற மாதிரி எல்லா கேரக்டரும் பேசினா பார்க்குறவங்க கடுப்பாக தானே செய்வாங்க. ஸோ அதனால் பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருந்தாங்க. பட் பிக் பாஸ்குள்ளே நல்லா பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி பேசுவாங்க? இதுக்கு முன்னாடி பேசும்போது அவங்க உள்ளே வரும்போது வெளியே இருந்து பார்த்தாங்க, வெளியே என்ன பெரும்பான்மையாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உள்ளே போனாங்க. ஸோ பெரும்பான்மைக்கு எதிராக பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ தெளிவாக அவங்க பேசியிருக்கலாம். அது அவங்களுடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இப்போ எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அங்கே பேசியிருக்கலாம், இல்லை அது ஒரிஜினல் கருத்தாக கூட இருக்கலாம். அது உள்ளே வந்து திரும்ப இவங்க பேசும்போது தான் நமக்கு தெரியும் ஒரிஜினலாக பாப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட்டிங் லிஸ்ட்டில். பட் ரொம்ப நெகட்டிவாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணலை. அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. உள்ளே வந்து சொதப்புறவங்களும் இருக்காங்கல்ல, வெளியேருந்து பார்த்துட்டு உள்ளே வந்து சொதப்புறவங்களும் இருக்கிறாங்கல்ல, ரிலேஷன் சைட்லேருந்து வரவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய மெச்சூரிட்டி இருக்கிற ஆள் மாதிரி தான் தெரியுது. ஸோ ரொம்ப நெகட்டிவாக போக மாட்டாங்க. பட் பாசிட்டிவாக எவ்வளோ தூரம் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது கலையரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகோரி கலையரசன். ஆக்சுவலி இவரை வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு கிளிப்பில் இவருடைய வைஃப் 2 பேரும் சேர்ந்து மேலே அடிக்கிற மாதிரியான அந்த ஒரு ரீல்லாம் பார்த்துருந்தேன். பரவாயில்ல, பேரா வந்து இப்படி ஒன்று பண்ணுறாங்கல்ல, பரவாயில்ல நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவர் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த வீடியோலாம் அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கல, பட் லைட்டாக பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அகோரியிலேருந்து வந்துட்டு திரும்ப ஒரு கெட்டப்பில் வந்து கொடுத்த விஷயங்கள்லாம் பண்ண சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போதே டுபாகோர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா இது மற்றவங்க வெளியே இருந்து வைக்கிற கமெண்ட்டு, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்க்கும்போது அவங்க ஒய்ஃபே பார்த்தீங்கன்னா பக்கா ஃப்ராடு இவர் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி சில கிளிப்லாம் பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வெளியவே பார்த்தீங்கன்னா வச்சு செய்யப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட்டு இந்த ஆள் எதுக்கு உள்ளே கூப்பிட்டு வராங்க? உள்ளே வந்தால் வச்சு செய்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை இருக்குல்ல அப்படின்னா ஜிபி மூத்தை கூப்பிட்டு வந்தாங்க தான். அதுக்காக இப்படியா? ஜிபி மூத்தை கூட பார்த்தீங்கன்னா அவர் கலாய்க்கிற விஷயங்களை போட்டு வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படி வீடியோவை போட்டு. ஆனால் இந்த பீஸ் எதுக்கு கூப்பிட்டு வர்றாங்க? இவர் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறா? அப்படி உள்ளே வச்சு அடிக்கணும்னா அதான் ஏற்கனவே அடித்து வெளுத்துட்டாங்களே வெளியவே ட்ரோல்லாம் பண்ணி. இவர் எதுக்கு உள்ளே கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு புரியல. என்ன மாதிரியான கண்டென்ட் வரப்போகுது? இந்த கண்டஸ்டன்ட் வர்றது உண்மைதான் அப்படின்னா ஹெவியாக அடி வாங்க போதும் இந்த கண்டஸ்டன்ட் தான். அது ஹெவி ட்ரோல் மெட்டீரியல். கண்டென்ட் வரட்டும்னு ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஆரம்பத்துலேயே அடிக்க ஆரம்பிச்சிருங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கண்டஸ்டண்ட்டை தான் உள்ளே கூப்பிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கூப்பிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கும் இது வந்து எழுதுகிறாங்களோ பிளான் பண்ணுறாங்களோ இல்லை தற்செயலாக நடக்குதோ, ஆனால் ஒரு சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தீமில் போகிற மாதிரி இருக்கும். ஹீரோ வில்லன் அந்த மாதிரி போகும்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி போகும். அப்புறம் ஹீரோ வில்லன்லேயே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு வில்லன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வெர்சஸ் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசன் போச்சு இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினாலே நோக்கி போகும்போது அப்படி சுருங்கும். அந்த மாதிரி இந்த முறை என்ன தீம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சரி, ஒரு ஹாரர் கான்செப்டை ஒன்று ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு ஏதாவது பிளான் இருக்காப்பா? அதெல்லாம் இங்கே ரியாலிட்டி ஷோலாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பண்ணால் ஏற்கனவே நீயே நாளில் ட்ரை பண்ணும்போதே வச்சு செஞ்சு விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ செம்ம காமெடியாக இருக்குது. அதுவும் எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏதோ 1-2 ப்ரமோனா பரவாயில்ல, எல்லா ப்ரமோவுமே பார்த்தீங்கன்னா பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதில் என்னங்க ட்விஸ்ட்டு வச்சுருக்கிறீங்க? பெருசாலாம் ஒர்க் பண்ணல, அதான் ட்விஸ்டா அப்படின்னு தான் இப்போதைக்கு தோணுது. கண்டஸ்டன்ட் செலெக்ஷனும் இப்படி தானப்பா. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டில். அவங்களெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் இம்ப்ரெஷன் என்ன, எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.